பருத்தித்துறை மீனவர்கள் காணாமல் போன விவகாரம் சர்வதேச கடலில் தேட அனுமதி. பலவந்தமாக கப்பலில் இருந்து இறக்கப்படும் நிலக்கரி சட்டத்தரணிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள். செல்வின் சில்வாவின் கருத்து வடகிழக்கு தமிழர்களை அவமதிக்கும் செயல், மனோ கணேசன் விமர்சனம். ஊடகவியலாளர்களிடம் அச்சுறுத்தும் தொனியில் செயல்படும் போலீசார், அருட்தந்தை மசக்திவேல் கடும் குற்றச்சாட்டு. அனுர அரசு மக்களுடன் நிற்கவில்லை, நாமல் குற்றச்சாட்டு. கோட்டபய காலத்தில் இருந்து அது உயர் பணவீக்கத்தை குறைத்துள்ள அனுர அரசாங்கம். சிறுவர் பாதுகாப்பு பேச்சில் மட்டுமே, பாதிக்கப்பட்டோருக்கு நீதி இல்லை, யோசப் ஸ்டாலின். பாடசாலை பரீட்சைகள் மற்றும் விடுமுறை, கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசரின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. ராஜபக்ஷ ஆட்சியில்தான் அதிகளவான ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், தமிழ் தேசியத்தை அழிக்கவும் முயன்றார்கள், ஸ்ரீநேசர். நாடு மீண்டும் பாரிய பொருளாதார ஆபத்தை நோக்கி நகர்கின்றது, எச்சரிக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. பருத்தித்துறை கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடுவதற்கு இந்தியாவின் உதவியை நாடியுள்ள அதேவேளை சர்வதேச கடலில் தேடுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பருத்தித்துறை கடலில் மீன்பிடிக்க சென்று திரும்பாத 4 மீனவர்கள் தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த சம்பவமானது மிகவும் வேதனையான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்ற அதேவேளை தமது உறவுகளை காணாது தவிக்கும் குடும்பங்களுக்கு எனது ஆறுதலையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். குறித்த மீனவர்கள் தொடர்பில் இலங்கை கடற்படையின் உதவியுடனும் டிராடர் கருவியின் உதவியுடனும் இலங்கை கடல் எல்லை பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை கடல் எல்லை பரப்புகளில் மேற்கொண்ட தேடுதலில் குறித்த மீனவர்கள் எவரும் சிக்காத நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடல் எல்லை பரப்புகளில் தேடுவதற்கான உதவியையும் அனுமதியையும் கேட்டுள்ளோம். அமைச்சு மட்டத்தில் மீனவர்களை தேடுவதற்கான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடலில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதனால் தேடுதல் பணிகள் தடைபடாமல் இருப்பதற்கு கடற்படையின் பூரண ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சனிக்கிழமை தீவக கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் பலத்த காற்றினால் திசை மாறி சென்ற நிலையில் உடனடியாக எமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு சில மணதியாளங்களில் மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளனர். பருத்தித்துறையில் காணாமல் போன மீனவர்களை எமது கடற்பரப்பிலும் சர்வதேச கடற்பரப்பில் தேடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தனியார் படகுகள் மூலம் சர்வதேச கடல் எல்லைகளில் தேடுவதற்கான அனுமதிகளையும் வழங்கியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக போலீசார் ரகசிய நடவடிக்கையை தொடங்கியுள்ள நிலையில் நாட்டில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள உலக குற்றவாளிகள் பீதியடைந்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நிலையில் பலர் தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு செய்தி கதைகளை உருவாக்கியது மற்றும் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்களை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளில் இலங்கையர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் மீது துபாய் போலீசார் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமான தங்க நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்ட அனைத்து மதிப்புமிக்க பொருட்களையும் துபாய் போலீசார் கைப்பற்றி அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளில் உள்ள பல சக்தி வாய்ந்த நபர்கள் துபாயில் பதுங்கியிருந்து ஈரானிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் மாஃபியா குழுக்களுடன் இணைந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்புள்ள இலங்கை குற்றவாளிகள் குறித்த தகவல்களை துபாய் போலீசார் தற்போது கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். இந்த தகவல்களின்படி ஷிரான் பாஷிக், ஆல்டோ தர்மர், ரான் மல்லி உள்ளிட்ட பல குற்றவாளிகள் தற்போது துபாயில் போலீஸ் காவலில் உள்ளனர். மேலும் இலங்கையில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு துபாயில் கைது செய்யப்பட்ட சுமார் 50 பேர் நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரி நிரம்பிய கப்பலை வலுக்கட்டாயமாக இருக்கும்படி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டி சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. டெண்டர் நிபந்தனைகளை மீறி மேற்கொள்ளப்படும் இந்த செயல்முறை ஒரு நிலக்கரி மோசடி மற்றும் பலவந்த கொள்ளை என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது.
டாரன்ஜோட் ரெசோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினால் விநியோகிக்கப்பட்டு நிலக்கரி கொள்வனவு கொண்ட எம்பி யோஸ்கோ யோங்கோ என்ற கப்பல் கடந்த 28ஆம் தேதி முற்பகல் சுமார் 11:30 மணியளவில் புத்தளத்தில் நங்கூரமிடும் பகுதிக்கு வந்தடைந்தது. அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட அந்த கப்பலுக்கு ஆய்வு முடிந்த 30 நிமிடங்களுக்குள், அதாவது மாலை 4 மணிக்கு சரக்குகள் இறக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி நேற்று முன்தினம் காலை 9 மணிக்கு கப்பலுக்குள் நுழைந்த 4 குழுக்கள் காலை 10:30 மணிக்கு நிலக்கரியை இறக்கும் பணியை தொடங்கியுள்ளன. 2026 ஏப்ரல் 30 அன்று பியூரோ வெரிடா சொல்யூஷன் சவுத் ஆப்பிரிக்கா லிமிடெட் நிறுவனத்தால் லங்கா நிலக்கரி நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஏற்றுமதி துறைமுக அறிக்கையில் உள்ள தரவுகள் இது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலக்கரி சாம்பல் கப்பல் என்பதை உறுதிப்படுத்துவதாக அந்த அமைப்பு கூறுகின்றது. லங்கா நிலக்கரி நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி ஆவணத்தின் பிரிவு 5.2 படி நிலக்கரியில் இருக்கக்கூடிய அதிகபட்ச சாம்பல் சதவீதம் 16 அலகுகளாக இருக்க வேண்டும். இருப்பினும் தற்போது இறக்கப்படும் நிலக்கரியின் சாம்பல் சதவீதம் 16.8 அலகுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறைமுக அறிக்கையின்படி இறக்கப்படவே கூடாத அளவுக்கு தரம் குறைந்த முதல் மற்றும் ஒரே நிலக்கரி கப்பல் இதுதான் என்று ஊழல் எதிர்ப்பு சட்ட வல்லுநர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். லங்கா நிலக்கரி நிறுவனத்தின் தற்போதைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி அபராதம் விதித்த பின்னரும் கூட இந்த இருப்பை வாங்குவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. எனவே இந்த தரம் குறைந்த நிலக்கரி இருப்புக்கு பணம் செலுத்துவதற்கு லங்கா நிலக்கரி நிறுவனத்திடம் சட்டபூர்வமான விதிகள் எதுவும் இல்லை என்று சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு வலியுறுத்துகின்றது. தரமற்ற ஒரு பொருளுக்கு அதிக விலை செலுத்துவது 2023ஆம் ஆண்டின் ஊழல் ஒழிப்பு சட்டம் எண் 9 கீழ் விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட வேண்டிய ஒரு குற்ற செயலாகும். மேலும் இதற்காக பணம் செலுத்தப்பட்டால் அது அரசாங்கத்தின் நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளின் முழுமையான மீறலாகவும் அமையும். இந்த தரமற்ற சரக்கை இறக்குவதற்கு முன்னர் லங்கா நிலக்கரி நிறுவனம் தலைமை கணக்காய்வாளர் அலுவலகம் மற்றும் தொழில்நுட்ப குழு ஆகியவற்றின் மூலம் உடனடியாக ஒரு முறையான விசாரணையை நடத்துமாறு அந்த அமைப்பு அதிகாரிகளை வலியுறுத்துகின்றது. இந்த அறிக்கை சட்டத்தரணிகள் அதுலடி சில்வா மற்றும் சட்டத்தரணிகள் பியால் தர்ஷகுருகே ஆகியோரின் கையொப்பங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து செல்வன் செல்வா வெளியிட்டுள்ள கருத்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்களை அவர் தரக்குறைவாக மதிப்பிடுவதையே பிரதிபலிக்கின்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் விமர்சித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மாகாண சபை தேர்தல் குறித்து ஏவிபியின் பொதுச் செயலாளர் செல்வன் செல்வா தெரிவித்துள்ள கருத்து தமிழ் அரசியல் கட்சிகளை அன்றி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்களை அவர் தரக்குறைவாக மதிப்பிடுவதை பிரதிபலிக்கின்றது. நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்காகவது மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நான் கோரிய போது அரசாங்கத்தின் பதில் வரும் சிரிப்பாகவே அமைந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் செய்த தவறுகளை திருத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அதே பிள்ளைகளையே தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளனர். அதேபோன்று தற்போதைய அரசாங்கம் மக்களை சந்திக்க அஞ்சுகின்றது. அதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைத்துள்ளனர். அதே நேரம் அறகலை எனப்படும் காலிமுகத்திடல் போராட்டம் ஊடாக வீதிக்கு வந்தது சிங்கள மக்களை தவிர தேசிய மக்கள் சக்தி அல்ல. ஆனால் காலிமுகத்திடல் போராட்டத்தின் உழைப்பை மக்கள் விடுதலை முன்னணி இன்று அப்படியே கைப்பற்றி சென்றுள்ளது. அதன் அரசியல் பலனை இன்று மக்கள் விடுதலை முன்னணி அறுவடை செய்துள்ளது. அறகலைய போராட்டமே இலங்கையில் இனவாத அரசியலை இல்லாமலாக்கியது. சிங்கள இனவாதத்தை தோற்கடிக்க சிங்கள மக்களே முன்னின்றனர். அவர்கள் மாத்திரமல்ல, நாமும் காலம் காலமாக இனவாதத்திற்கு எதிராகவே செயல்பட்டோம். நாட்டில் இனி இனவாதம் மீண்டும் தலை தூக்க முடியாது. அத்துடன் இனவாதத்திற்கு எதிரான சக்திகளை ஒழிக்க அரசாங்கம் முற்பட்டால் நாம் அதற்கு எதிராக முன்னிற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடலில் இருந்து கடந்த 27ஆம் தேதி கடலுக்கு சென்று காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் 4 தொடர்பில் விசேட அனுமதியுடன் இந்திய எல்லை வரை தேடியும் சாதகமான முடிவு கிடைக்கவில்லை என யாழ் மாவட்ட கடற்தொழில் நேரியல் வள திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் அகிலன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று அவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்பொழுது அவர் மேலும் குறிப்பிடுகையில் குறித்து காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் தொடர்பாக துறைசார் அமைச்சர் கடற்படையினருக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த பகுதி கடற்தொழிலாளர்களின் ஒத்துழைப்புடன் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் பணி 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
தற்போது கடலில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதனால் தேடுதல் நடவடிக்கைகள் தடைபடாமல் பாதுகாப்பாக உரிய அறிவுறுத்தலின் பிரகாரம் இடம்பெற்று வருகின்றது. காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் இந்திய எல்லைப் பகுதிக்குள் திசை மாறி சென்றிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் விசேட அனுமதி பெற்று மீனவ படகுகள் குறித்த பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நேற்று மாலை கரை திரும்பியிருந்தன. இந்திய எல்லை கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான படகுகள் தென்படாத நிலையில் தொடர்ந்தும் குறித்த கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றோம் என்றார். போலீசார் ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு என அழைத்து அச்சுறுத்தும் துணியில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வது ஊடக சுதந்திரத்தை அவமதிக்கும் செயலாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, அரசியல்வாதிகளின் அரசியல் நலன் கருதி போலீசார் ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு என அழைப்பதும் அச்சுறுத்தும் துணியில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதையும் ஊடக சுதந்திரத்தை அவமதிக்கும் செயலாகும். இவ்வாறு முல்லைத்தீவு போலீசார் ஊடகவியலாளர் பாலநாதன் சதீசனை விசாரணைக்கு என அழைத்து அச்சுறுத்தும் பாணியில் நடந்து கொண்டமையை வன்மையாக கண்டிப்பதோடு எந்த ஒரு ஊடகவியலாளரையும் போலீசாரோ அல்லது வேறு எந்த அதிகார தரப்போ அவர்களின் ஊடக சுதந்திரத்தில் கை வைப்பதை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமக்கு கிடைக்கும் செய்தியின் நம்பகத்தன்மையை நன்கு உறுதிப்படுத்தியதன் பின்னரே அதனை செய்தியாக்குகின்றனர். இந்நிலையில் உண்மை செய்தியின் மூலத்தை கேட்பது உண்மையையும் அதன் நம்பகத்தன்மையின் சாட்சியையும் அளிப்பதற்காகவுமே இதற்கு இடமளிக்க முடியாத பாலநாதன் சதீசனின் விடயத்தில் உண்மையை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அதற்கு எதிராக நடந்து கொண்டவை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தலாகவே தோன்றுகின்றது. இது தொடரக்கூடாது. மக்களோடு நிற்க வேண்டிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு துரோகம் இழைப்பதையோ மக்களுக்கு எதிராக செயல்படுவதையோ அங்கீகரிக்க முடியாது. இந்த விடயத்தில் உண்மையை வெளிக்கொணர்ந்து நீதியான சமூகத்தை உருவாக்க பெரும் கடமை ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. அந்த வழியில் நின்று பாலநாதன் சதீசன் கடந்த ஆண்டுகளாக ஊடக தர்மத்தை நரம் காத்து மக்களுக்கான ஊடகவியலாளராக செயல்பட்டு வருகின்றார். இவருக்கும் இத்தகையோருக்கும் எதிராக அரசியல்வாதிகளோ அவர்களின் கையாட்களான போலீசாரோ செயல்படுவதை உடன் நிறுத்த வேண்டும். நேர்மையாக ஊடக தொழிலில் மக்கள் பக்கம் இருந்து மக்களுக்காக மக்களின் ஊடகவியலாளர்களாக செயல்படுவோரை பாதுகாக்கும் பொறுப்பு மக்களுக்கும் உண்டு என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோட்டபய காலத்தில் 70% இருந்த பதவிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்தபின் 5% குறைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி சேவையில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராய்ச்சி மேற்கண்டவாறு கூறினார். குறித்த நிகழ்ச்சியில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகிய போது நாட்டின் பணவீக்கம் 70% இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 5%க்கும் குறைவான நிலையான அளவில் பராமரிக்கப்படுகின்றது. பல்வேறு இயற்கை பேரழிவுகள் மற்றும் உலகளாவிய போர்கள் போன்ற பெரிய அளவிலான உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தற்போதைய அரசாங்கத்தால் பணவீக்கத்தை இவ்வளவு குறைந்த மட்டத்தில் பராமரிக்க முடிந்துள்ளது. பணவீக்க விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டதால் மக்களின் வாங்கும் சக்தி குறைந்துவிட்டது என்று எதிர்க்கட்சிகளின் கூற்றை ஏற்க முடியாது என்று வாதிட்ட அவர், தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப மட்டுமே பண அச்சுறுத்தல் நடைபெறுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் இருந்தது போன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தன்னிச்சையான பண உருவாக்கம் இருக்காது என்றும் லக்ஷ்மண் நிபுணராய்ச்சி தொடர்ந்தும் குறிப்பிட்டார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராய்ச்சி தனது கூற்றின் மூலம் நாட்டின் பணவீக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்ற காலகட்டத்தை நுட்பமாக தவறவிட்டுள்ளார் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தின் பொருளாதார சீர்திருத்த காலத்தில்தான் 2022 70% இருந்த உயர் பணவீக்க விகிதமானது 2024 செப்டம்பர் 21 அன்று நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது எதிர்மறை மதிப்பிற்கு வேகமாக சரிந்தது. பணவீக்கம் 0க்கும் கீழே இருந்தது. அந்த பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் 5%க்கும் குறைவான பணவீக்க அளவையை பெற்றிருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலகட்டத்தின் பொருளாதார பங்களிப்பை மறைத்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போதைய நிலையை 2022 ஆண்டுடன் நேரடியாக ஒப்பிட முயன்றுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் பல்வேறு மட்டங்களில் விளம்பரப்படுத்தி வரும் போதிலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொடூர சம்பவங்களுக்கு இன்னும் முறையான நீதி கிடைக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற அவசர ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இந்த ஊடக சந்திப்பில் உயிரிழந்த மாணவியின் தாய், தந்தை மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர்.
கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் 11ஆம் ஆண்டு மாணவியான தில்ஷி அம்சிகா விசித்திரமான முறையில் மரணமடைந்தார். இந்த சோகமான சம்பவம் நடந்து ஒரு வருடத்துக்கும் மேலாகிய போதிலும் மரணத்துக்கான உண்மையான காரணங்களோ அல்லது அதனுடன் தொடர்புடையவர்களுக்கான தண்டனையோ இன்னும் வழங்கப்படவில்லை என அவரது பெற்றோர் கண்ணீருடன் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நடந்த ஆரம்ப கால பகுதியில் நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியதுடன் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இதன் விளைவாக கடந்த 2025 மே மாதம் 9ஆம் தேதி பிரதமரின் அலுவலகத்தில் ஒரு முக்கிய கலந்துரையாடல் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர், சுகாதார அமைச்சர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட நாட்டின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அந்த உயர்மட்ட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சின் மூலமும் நிர்வாக அமைச்சின் மேலதிக செயலாளர் தம்மிக்க முத்துக்கல்ல தலைமையிலான குழு ஒன்றின் மூலமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை அறிக்கையின் பரிந்துரைகள் மற்றும் எடுக்கப்பட்ட முடிவுகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை யோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இந்த மரணம் தொடர்பான வழக்கு தற்போது கொட்டாஞ்சேரி மற்றும் பம்பலப்பட்டி போலீசாரால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் இருவேறு வழக்குகளாக நிலுவையில் உள்ளது. எனினும் போலீசார் தரப்பில் இருந்து உரிய நேரத்தில் மற்றும் முறையான வழிகளில் விசாரணைகள் நிறைவு செய்யப்படாததே இந்த வழக்கு தொடர்ந்து இழுத்தடிப்பதற்கு காரணம் என இந்த ஊடக சந்திப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணையில் மாற்றத்தை கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டுக்கு முந்தைய கால அட்டவணைக்கேற்ப கல்வி பொது பரீட்சைகள் மற்றும் பாடசாலை தவணைகள் மாற்றம் பெறவுள்ளன. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 2020ஆம் ஆண்டில் நாடு எதிர்கொண்ட கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக கல்வி நடவடிக்கைகள் பரீட்சை கால அட்டவணைகளில் மாற்றம் ஏற்பட்டது. அதன் பின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக பாடசாலைகளை அடிக்கடி மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கல்வி நடவடிக்கைகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி பொது பரீட்சைகள் மற்றும் பாடசாலை தவணைகளை அவற்றின் விளக்கமான கால அட்டவணைக்கு மாற்ற கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டில் காப்போது சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதத்திலும் உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் நடைபெறவுள்ளது. அத்துடன் பாடசாலை தவணைகளிலும் மாற்றம் செய்யப்படவுள்ளது. அதற்கு ஏதுவாக வருடத்தில் எஞ்சியுள்ள 2 பாடசாலை தவணைகளிலும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட உள்ளது. ஈழத் தமிழரின் அறிவு வங்கியாக திகழ்ந்த யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் 45 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதில் ஆயிரக்கணக்கான மதிப்புமிக்க இலக்கிய வரலாற்று ஆவணங்கள் அழிந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழ் மக்களுக்கு பண்பாட்டு இழப்பின் வலிமிகு அடையாளமாக மாறியது. 1981 மே 31 அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது. அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள், கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜூன் 1ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழ்நிலை இந்த சம்பவத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அறிவு பேராலயமாக விளங்கிய யாழ்ப்பாண பொதுசல நூலகத்தை சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று திட்டமிட்டு கொளுத்தியது. 1998ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் மேல்கட்டுமானம் தொடங்கப்பட்ட நிலையில் 2004 பிப்ரவரி 23ஆம் தேதி நூலகம் பொதுமக்களுக்கு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவினால் வெசாக் தினத்தை முன்னிட்டு 28, 29 மற்றும் 30 ஆகிய தினங்களில் விசேட கண்புரை அறுவை சிகிச்சை நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பிரதான நோக்கம் அனுராதபுரம், பதவியா மற்றும் கொரவபொத்தானை, வவனியா மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சைகளை வழங்குவதன் மூலம் தவிர்க்கக்கூடிய பார்வை இழப்பை தடுப்பதோடு பின்தங்கிய சமூகங்களுக்கு தரமான கண் சுகாதார சேவைகளின் அணுகலை மேம்படுத்துவதாகும். அறுவை சிகிச்சையின் போது யாழ் போதனா வைத்தியசாலை கண் மருத்துவ நிபுணர் வைத்தியர் எம் மலரவன், கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் வெளிக்கண் நோய் நிபுணர் வைத்தியர் எஸ் சுஜீவன், சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் ஜி திலீபன் ஆகியோர் பங்கேற்றனர்.
இந்நிகழ்ச்சி ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கையை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனம் ஒன்றின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 312 கண்புரை அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 215 நோயாளர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து பங்கேற்றிருந்தனர். இத்திட்டம் பொதுமக்களுக்கான கண் சுகாதார சேவைகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்ததுடன் பார்வையை மீட்டெடுத்து கண்புரை நோயாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முன்மாதிரி வெளிச்சுவை திட்டமாகவும் திகழ்கின்றது. ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிச்சுவை அணுகுமுறையின் மூலம் பின்தங்கிய சமூகங்களுக்கு அதிக அளவிலான கண்புரை அறுவை சிகிச்சை சேவைகள் வழங்கப்பட்டதன் மூலம் இத்திட்டம் பார்வையை மீட்டெடுத்து வாழ்க்கை தரத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தி சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவித்ததுடன் மாவட்டங்களுக்கு இடையான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தியது. ராஜபக்ஷ ஆட்சி காலத்தின் போதுதான் அதிகளவான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். ராஜபக்ஷ அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கில் செயற்பட்டுள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். நடேசன் எழுதுகிறான் என்றது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று ஒரு துணிச்சலாக அந்த கதையை சொன்னார். நடேசன் எழுதுகின்றான் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு ஒரு துணிச்சலாக தன்னுடைய பத்திரிகை செயல்பாட்டை முன்கொண்டு சென்ற ஒருவர் பின்னர் அவர் 2004 ஆண்டு 5ஆம் மாதம் 31ஆம் தேதி நினைக்கிறார். நான் அப்போது கல்வியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த காலத்தில் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கடைசியாக எழுதின கட்டுரையாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இந்த அநியாயங்களை, இந்த கொடூரங்களை மக்கள் வீதியில் வந்து கேட்க மாட்டார்களா என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த கட்டுரையை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டுரை எழுதப்பட்டதன் பின்னர் மிக வேகமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் அலுவலகத்துக்கு, அதாவது மாமாங்கம் அந்த பிரதேசத்தில் அவருடைய அலுவலகம் காணப்பட்டது. அந்த அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் அப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டார். இவ்வளவு கெதியாக இந்த வேலையை செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் இதனை தட்டி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக வெளியிட்டுக் கொண்டிருந்தவர். அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் அவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். இன்று அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு 2004ஆம் ஆண்டு என்று பார்க்கின்ற போது நாங்கள் 22 ஆண்டுகளை கடந்து நாங்கள் இங்கு நிற்கின்றோம். ஆகவே அவருக்குரிய நீதி கிடைக்கவில்லை. அவர் அளிக்கப்பட்டு அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றியிருக்க, அதாவது இந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் தமிழ் தேசிய அந்த சிந்தனையை, தமிழ் தேசிய அரசியலை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கில் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். அதற்காக ஏவலாளிகள் பலரை இங்கு நியமித்திருந்தார்கள். அந்த ஏவலாளிகள் விரல் நீட்டுகின்ற பக்கமெல்லாம் அவர்கள் வேட்டுக்களை தீர்த்து கொண்டிருந்த ஒரு காலம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் யோசப் அருணாசிங்கம் ஐயா அவர்கள் கொல்லப்பட்டது, நடேசன் அவர்கள் கொல்லப்பட்டது, தம்பையா விரிவுரையாளர் அவர்கள் கொல்லப்பட்டது, இதே போன்று சந்திரநேரு அவர்கள் கொல்லப்பட்டது, ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டது. இவ்வாறு இந்த படுகொலைகளை மிகவும் வெற்றிகரமான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை இயக்குகின்றவர்கள் பின்னணியில் புலனாய்வு பிரிவினர் இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்த போது எங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று நாங்கள் சிந்தித்த போது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இப்போது அந்த தகவல்கள் என்பது ஆசாத் மௌலானா அவர்களால் மிகவும் துல்லியமாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது புலனாய்வு துறையின் முக்கிய ஒரு தளபதியாக இருந்த ஒருவர் தான் இதனை முக்கியமான சூத்திரதாரியாக இருந்து செய்திருக்கின்றார் என்றால் அதற்கு பின்னால் நின்றவர்கள் முன்னாள் ராஜாங்கர்கள் நின்றிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நின்று இந்த படுகொலைகளை செய்து முடித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. நீதிக்கான குரல் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை.